ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். EPS 95 அதாவது குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 7500 ரூபா உயர்த்தணுங்கிறது அரசு ஊழியர்களோட, அதாவது தனியார் துறை அரசு ஊழியர்களோட முக்கியமான கோரிக்கை. இந்த EPS 95 சம்பந்தமான பலவிதமான தகவல்கள், அதாவது தவறான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டுக்கிட்டு வருது. நேற்றுக்கு இது சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம், அதாவது குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டிருக்கு, இது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலரான யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் 100% இல்லை, 200% இது பொய்யான தகவல் அப்படின்னே சொல்லலாம். EPFO தரப்புலேருந்து இது சம்மந்தமான, அதாவது EPS 95 பென்ஷன் சம்மந்தமான எந்த ஒரு தகவலும் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படலை. EPFோட ஹெல்ப்லைன் 14470 இந்த நம்பருக்கு நாம் மறுபடியும் கால் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, EPS 95 சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. EPS 95 சம்மந்தமான குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் உயர்த்தணுங்கிற கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. அவங்க அனுமதி கொடுத்து தான் EPFோவில் இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே கிட்டத்தட்ட 78.5 லட்சம் பேர் இதில் ஓய்வூதியதாரர்களாக இருக்கிறாங்க. அவங்களில் கிட்டத்தட்ட 36 லட்சம் பேருக்கு மேலே 1000 ரூபாய்க்கு கீழே ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு கீழே ஓய்வூதியம் வாங்குறவங்களோட நிலைமையை மாறணும்னா கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும், அதை EPFO செயல்படுத்தணும். கவர்மெண்ட் அஃபீஷியலாக அறிவிக்கிற வரைக்கும் இந்த EPS சம்மந்தமான எந்த தகவலையும் யாரும் நம்ப வேண்டாம். EPS 95 சம்மந்தமான நாம் சொன்ன தகவல் யார் மனதையாவது காயப்படுத்தியிருந்தால் அவங்கள்ட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.